ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத உயர்மட்டத்தில் இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்திருக்கிறார். அதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு நெகிழ்வற்றது என்று ஷி ஜின்பிங் விவரித்திருக்கின்றார். சர்வதேச அமைப்பில் ஒருதலைபட்சமான மற்றும் ஆதிக்க எண்ணம் கொண்ட எதிர்பலன்கள் கட்டுக்கடங்காமல் ஓடுகின்றன என்று எச்சரித்த சீன தலைவர் இதன் மூலம் மறைமுகமாக அமெரிக்காவை சாடியிருக்கின்றார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் குறித்து புடினிடம் பேசிய ஷி ஜின்பிங் அந்த பிராந்தியமானது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பதாகவும், குறிப்பாக எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்காக மோதலுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தும் இருக்கின்றார். தொடர்ந்து இது குறித்து ஷி ஜின்பிங் மேலும் தெரிவித்ததாவது, ஒரு விரிவான போர் நிறுத்தம் மிகவும் அவசரமான தேவையாகும். மீண்டும் விரோத போக்கை தொடங்குவதற்கு முற்றிலும் அறிவுறுத்த முடியாது. அத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பது குறிப்பாக முக்கியமானது என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு ஈரான் ஹார்முஸ் நீரிணையை முற்றிலும் முடக்கும் நிலைக்கு சென்றதால் உலகளவிய எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் குறித்து விவாதித்த போது எரிசக்தி துறையை பொருளாதார ஒத்துழைப்பின் உந்து சக்தி என்று புடின் வர்ணித்திருக்கிறார். மேலும் தற்போதைய போர் சூழலிலும் ரஷ்யா தொடர்ந்து சீனாவுக்கு வளங்களை வழங்கும் ஒரு நம்பகமான விநியோகஸ்தராக இருக்கும் என்று புடின் இதன்போது உறுதியளித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இவை இப்படி இருக்க, தெஹ்ரானுக்கு எதிரான தன்னுடைய தொடர்ச்சியான பொருளாதார தடை அமலாக்கத்தின் ஒரு பகுதியாக இந்திய பெருங்கடலில் ஈரான் தொடர்புடைய எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்கா கைப்பற்றியிருக்கிறதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்கைவேவ் என்ற அந்த கப்பல் ஈரானிய எண்ணெயை கொண்டு சென்றதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் அமெரிக்கா மார்ச் மாதம் அதன் மீது தடைகளை விதித்திருந்தது. ஸ்கைவேவ் கச்சா எண்ணெய் கப்பல் கைப்பற்றப்பட்ட போது அது மலேசியாவிற்கு மேற்கே மலாக்கா நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்ததாகவும், பிப்ரவரி மாதம் ஈரானின் கார்க் தீவிலிருந்து ஏற்பட்ட 10 மில்லியனுக்கும் அதிகமான பீப்பாய் கச்சா எண்ணெயை அது ஏற்றிச் சென்றதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருந்தன. ஈரானுடன் தொடர்புடைய மேலும் குறைந்தது 3 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா தற்போது கைப்பற்றி இருக்கிறதாகவும் அந்த ஊடக அறிக்கைகள் தெரிவித்தும் இருக்கின்றன. ஈரானிய கச்சா எண்ணெயை வாங்கும் சீன சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு எதிரான நடவடிக்கை உட்பட ஈரானின் எண்ணெய் வர்த்தக வலையமைப்பு மீது அமெரிக்கா தன்னுடைய விரிவான பொருளாதார தடைகளை தொடர்ந்து விதித்து வரும் வேளையில் இந்த கைப்பற்றல் நிகழ்ந்திருக்கிறது. இந்த எண்ணெய் கப்பல் கைப்பற்றல் குறித்து பென்டகன் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஈரான் எப்போதும் தன்னுடைய கடமைகளை முறையாக மதித்து நடந்துள்ளதுடன் போரை தவிர்ப்பதற்கான அனைத்து வழிகளையும் ஆராய்ந்திருக்கிறது என்று அந்த நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் அவர் பதிவொன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது, குறித்த பதிவில் மேலும் தெரிவித்திருக்கின்ற அவர், எங்கள் தரப்பிலிருந்து அனைத்து வழிகளும் திறந்தே இருக்கின்றன. கட்டாயப்படுத்துதல் அல்லது அச்சுறுத்தல் மூலம் ஈரானை பணிய வைக்கலாம் என்று நினைப்பது வெறும் மாயையே ஆகும். ராஜதந்திரத்தில் பரஸ்பர மரியாதை என்பது போரை விட மிகவும் புத்திசாலித்தனமானது, பாதுகாப்பானது மற்றும் நீண்டகாலம் நிலைக்கக்கூடியது என்று தெரிவித்திருக்கிறார்.
மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் நிலவி வரும் தீவிரமான அரசியல் மற்றும் இராணுவ பதற்றங்களுக்கு மத்தியில் ஜனாதிபதியின் இந்த அறிக்கை வெளியாகியும் இருக்கின்றது. சர்வதேச நாடுகளுடனான ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் பொருளாதார தடைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் ஈரான் தன்னுடைய இறையாண்மையை விட்டுக் கொடுக்காது என்பதை அவர் மறைமுகமாக உணர்த்தி இருக்கிறதாக சுட்டிக்காட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வேறுபுறம் இருக்க ஹார்முஸ் ஜலசந்தியில் கட்டுப்படுத்தப்பட்ட புதிய கடல்சார் வலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த விடயத்தை ஈரானின் பெர்சிய வளைகுடா ஜலசந்தி அதிகாரம் அறிவித்திருக்கின்றது. இதன் மூலம் இந்த விநியோக பாதையை கடக்கும் கப்பல்கள் இனி முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டியது அவசியமாக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிற பதிவில் இந்த புதிய கட்டுப்பாட்டு வலயமானது ஜலசந்தியின் கிழக்கு நுழைவாயிலில் இருக்கின்ற ஈரானின் முஃபார்க் முதல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜைராவுக்கு தெற்கு பகுதி வரையிலும் மேற்கு நுழைவாயிலில் ஹெஸ் தீவின் முனையிலிருந்து அல் குவைன் வரையிலும் பரவியிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த பகுதி வழியிலான எந்த ஒரு போக்குவரத்திற்கும் ஈரானிய அதிகார சபையின் ஒருங்கிணைப்பும் அனுமதியும் தேவைப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது உலகின் மிக முக்கியமான கடல்சார் வர்த்தக பாதைகளில் ஒன்றின் மீது ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறதாக காட்டுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக புதிய இராணுவ நடவடிக்கையை ஈரான் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டால் போர் மத்திய கிழக்கு நாடுகளை தாண்டியும் விரிவடையும் என்று ஈரான் புரட்சிகர காவல்படை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் போராக மாறியது. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அத்தோடு ஹார்முஸ் நீரிணையை மூடியது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய இந்த போர் சுமார் 40 நாட்களுக்கு மேலாக நீடித்தது. பின்னர் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக திகழ அமெரிக்கா ஈரானிடையில் இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது. நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான திட்டங்கள் முன்மொழியப்பட்டன. ஈரானின் கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்க மறுக்கிறது. அதே வேளையில் அமெரிக்காவின் சில உத்தரவாதத்தை நம்ப ஈரான் மறுத்து வருகிறது. இதனால் ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்று தெரிகின்றது. ட்ரம்ப் இது தொடர்பாக தொடர்ந்து மிரட்டி வருகின்றார். இந்த நிலையில் ஈரான் புரட்சிகர காவல்படை எங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் போர் மத்திய கிழக்கு நாடுகளை தாண்டி விரிவடையும் என்று சொல்லியும் எச்சரித்திருக்கின்றது. அமெரிக்கா ஈரானிடையில் போர் மூண்டால் லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படலாம். ஹவுதி அமைப்பும் ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட வாய்ப்பிருக்கின்றது என்றும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.